ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குட்டு ஸ்டோரிஸ். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? பயத்தை பற்றி தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு சுண்டலி இருந்துச்சு. அதால் சந்தோஷமாகவே இருக்க முடியலையாம். இப்போ பாரு பூனைங்க அதை துரத்திக்கிட்டே இருந்துச்சோம். இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாராம். சாமியார் வந்தபோது எல்லாரும் போய் அவர்கிட்ட எனக்கு இதை கொடுங்க சாமி, அதை கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த சுண்டலி சரி நம்மளும் போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு போச்சான். போய் அவர்கிட்ட சாமி, என்னால் இந்த பூனை தொல்லை தாங்கவே முடியல, ஒரே கஷ்டமாக இருக்குது, என்னால் பயந்து ஓடி ஒளியவே முடியல, அதனால் என்னை பூனையாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த சாமியார் சரி நீ பூனையாக மாறிடு அப்படின்ட்டு உடனே அதை பூனையாக மாற்றிட்டாராம். பூனையாக மாறின சுண்டலிக்கு ஒரே சந்தோஷமா துள்ளி எள்ளி அப்படி ஓடிச்சான். மற்ற சுண்டலிங்கெல்லாம் இதை பார்த்து பயந்து ஓடுறது பார்த்து ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான். இது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சந்தோஷம் இருந்துச்சான். கொஞ்ச நாளில் நாய்ங்க இந்த பூனையை துரத்த ஆரம்பிச்சுதான். ஐயோ இது என்னடா வம்பா போச்சு, சுண்டலியாக இருக்கும்போது பிரச்சனைன்னு பார்த்தா பூனையாக மாதிரியும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு திரும்ப சாமியார்கிட்ட போச்சான். போயிட்டு சாமி, இப்போ பூனையாக இருக்கும்போதும் பிரச்சனையாக இருக்குது, நாய்ங்க தொல்லை தாங்க முடியல, அதனால் என்னை நாயாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவரும் சரி நீ நாயாக மாறிடு அப்படின்ட்டு நாயாக மாற்றிட்டாராம். கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாளைக்கு சிங்கம் இதை துரத்த ஆரம்பிச்சிச்சான். சிங்கம் துரத்தின உடனே இந்த நாய் ஓடி போய் திரும்ப சாமியார்கிட்ட சாமி, என்னை இப்போ சிங்கம் துரத்துது, அதனால் என்னை சிங்கமாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சாமியாரும் சரி சிங்கமாக மாத்துறேன்ட்டு சிங்கமாக மாற்றிட்டாராம். சிங்கமாக காட்டை சந்தோஷமாக சுற்றி வந்துச்சான். எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்துச்சான். அதை பார்க்குறதுக்கு இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். அப்போ நினச்சிதான் நம்ம நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம், இவ்வளோ சூப்பரான முடிவு இது, காட்டுக்கே ராஜாவாக இருக்கோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அப்போ அந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நாளைக்கு ஒரு வேடன் வந்துட்டான். அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு வேடன் வந்தது இது பார்த்து அப்படியே திடுக்கிட்டு போச்சான். போய் பதுங்கிடுச்சான். இது என்னடா புது சோதனை, வேடனால இப்போ பிரச்சனையாக இருக்கே, சரி நம்ம சாமியார்கிட்ட போவோம் அப்படின்னு திரும்பவும் சாமியார்கிட்ட போச்சான். போயிட்டு சாமியாரே, இந்த வேடன் தொல்லை தாங்க முடியல, அதனால் என்னை வேடனை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த சாமியார் அப்போ தான் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு சொன்னாராம், இப்போது யாரை மாற்றினாலும் உனக்கு எப்போ பாரு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நீயாக தான் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கணும், எதுக்குமே பயந்து இன்னும் நான் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் திரும்ப சுண்டலியாகவே மாற்றி விட்டுறேன் அப்படின்னாராம். சொல்லிட்டு சுண்டலியாகவே மாற்றிட்டாராம். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக ஓடிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம எதுக்கும் எப்பவும் பயந்து ஓடவே கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம அதை ஃபேஸ் பண்ணோன்னா நமக்கு நிச்சயம் வெற்றி தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு கதையோடு உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். ஓகேவா? குட் நைட். ஆல்சோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.